இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. லக்ஸூரியஸான இந்த ஹோமில் பாருங்கள், ஸ்டெப்ஸுக்கு கீழேயே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டில் மேட் ஃபினிஷில் பண்ணி யூபிஎஸ் வைக்கிறதுக்கும் தனியாக ஸ்டெப்ஸுக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான யூபிவிசி டோர் போட்டு கொடுத்து, இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணி 3 லேயரில் பண்ணி அதுக்கும் லைட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. நார்த் ஃபேஸிங்கில் கார்டன் ஸ்பேஸோட நல்லா 24 அடி ரோடு இன்டீரியரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கோட டியூவல் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. யூபிவிசியில் நல்லா ஹெவியான மெட்டலில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நல்லா ஒரு செடான் காரும் ஒரு பைக்கும் நிறுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து சுற்றி வர நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 BHKங்க. 4 சென்ட் அது மாதிரி 3 BHK 4 BHK பேட்டர்ன் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கேட்டட் கம்யூனிட்டியிலங்க மாடர்ன் அம்யூனிட்டிஸோடு அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து 2 பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேட்டர்னில் இருக்குது. பிரிக்ஸு, சாலிட் பிரிக்ஸ், கான்கிரீட் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 3 BHK வீட்டை ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வச்சு உள்ளே போகிற மாதிரியும் தேக்கில் நம்மளுக்கு டோர் பாக்ஸ் பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா நம்மளுக்கு எல் டைப்பில் நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹால் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுலேயே அட்டாச்சு டாய்லெட்டும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி பூஜா யூனிட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK மாடர்ன் மார்வலஸ் வில்லாங்க. லக்ஸூரியஸான இந்த ஹோமில் பாருங்கள், ஸ்டெப்ஸுக்கு கீழேயே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டில் மேட் ஃபினிஷில் பண்ணி யூபிஎஸ் வைக்கிறதுக்கும் தனியாக ஸ்டெப்ஸுக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான யூபிவிசி டோர் போட்டு கொடுத்து, இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணி 3 லேயரில் பண்ணி அதுக்கும் லைட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்புரத்துலேருந்து 5 மினிட்ஸில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்து ஒரு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக தென்கிழக்கு மூலையில் நம்மளுக்கு கிச்சன் வித் டைனிங் ஹாலோட அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு பெரிய டால் ஸ்டாண்டி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி மாடலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் வித் கிச்சனோட அமைஞ்சிருக்குங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு மேலேயும் லெஃப்ட்லையும் நம்மளுக்கு ஒரு கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்கில் கீழே கிராக்கரிஸ் வைக்கிறக்கும் கட்லரிஸ் வைக்கிறக்கும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன். அது போக ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறக்கும் யூட்டிலிட்டி ஏரியாவும் செப்பரேட்டாக இருக்குது. நம்மளுக்கு அவுட்டரில் போகிறக்கு ஒரு கதவு கொடுத்து வுட்டனில் கொடுத்து நம்மளுக்கு ஒரு 3 அடியில் நம்மளுக்கு பேக்கில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா, அது போக ஜிம்மு, க்ளப் ஹவுஸ் அப்படின்னு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் கேட்டட் கம்யூனிட்டிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய 3 BHKங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நல்ல மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு நல்ல ஜன்னல் வச்சுருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இந்த எல்லோ கலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் எல்லோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லையும் அவுட்ரு கலர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பெயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க. நல்ல காபு டாய்லெட்டினுடைய அளவு பெருசாக நல்லா 6.5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இதுலேயும் நல்லா பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK. மேலே போகும்போது உங்களுக்கு ஆர்சியில் படி போட்டு அதுக்கு மேலே கிரானைட்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. மேலே போனாலும் ஒரு சின்ன ஹால் போர்ஷன் இருக்குது. அந்த ஹால் போர்ஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 பெட்ரூம், அது போக கவர்ட் பார்க்கணிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிவி யூனிட்டுக்கு பிளான் பண்ணி அதுலேயும் வுட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினோட்டோட மேலே போகிறக்கும் ஸ்டெப்ஸும் வந்து ஆர்சிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஹெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமும் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுலேயும் கபோர்டு ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வுட்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிளோட டால் வித் ஷார்ட் யூனிட் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல பெரிய யூபிவிசி விண்டோ வச்சு ஹெவியான கிரில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி டேபிளுங்க. அதுலேயும் நம்மளுக்கு வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாமே ஆங்கிள் டைப்பில் இருக்குது. எல் பேட்டர்னில் உங்களுக்கு ஹால் சரி பெட்ரூம் சரி எல்லாமே அப்படியே அமைஞ்சிருக்கும். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.25 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பிராண்டடில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா டைல்ஸ் வந்து கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லும் வெர்டிஃபைட் டைல்ஸும் போட்டு அதில் டிசைன்ஸ் பண்ணி ஒரு லக்ஸூரியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்டு ட்ரை தனித்தனியாக செப்பரேட் போர்ஷன் வர மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீட்டில் நம்மளுக்கு ஜிம்மு, கிளப் ஹவுஸ், 24/7 செக்யூரிட்டி, கிட்ஸ் ப்ளே ஏரியா, அது போக ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கேட்டேர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 BHKங்க. 3 பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. 3 BHK 4 BHK அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க 3rd பெட்ரூமுங்க. இதனுடைய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 10x11. ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது. நம்மளுக்கு நல்லா 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல் டைப் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் போகிறதுல உங்களுக்கு ஒரு வாக்கிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் போர்ஷனே தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 3rd பெட்ரூமில். அது போக டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்ஸ் நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டும் நல்லா பெருசாக லக்ஸூரியஸாக இருக்குது. பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே உங்களுக்கு நல்லா டைல்ஸ் போட்டு கொடுத்து அதில் உங்களுக்கு யூபிவிசியில் கொடுத்து எல்லாத்துக்கும் நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷின், கிளாஸ் செட், வாட்டருக்கு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்எஸ்புரத்துலேருந்து பக்கமாக தொண்டாமூர் ரோடில் கவர்டு பால்கனிங்க. தொண்டாமுத்தூர் ரோட்டில் வேடப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாடர்ன் கேட்டட் கம்யூனிட்டிங்க. விலை 3 and 4 BHK இண்டிவிஜுவல் லக்ஸூரியஸ் வில்லாங்க. நல்லா கவர்ட் பால்கனிங்க. மேலே போகும்போது ஸ்டெப்ஸு 2nd ஃப்ளோருக்கும் நம்மளுக்கு ஆர்சிலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க வேறு தகவல் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நல்லதாக கூலண்ட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய லக்ஸுரியஸ் வீடு ரெடியாக இருக்குது. வாங்க